ஒவ்வொரு ஊழியனும் மனம் திரும்பணும். மனம் திரும்ப வேண்டியது ஊழியன். நீ எதனால எல்லாம் உன்னை அசூசிப்படுத்துற? வஸ்திரத்தினால அசூசிப்படுத்துறியா? போஜனத்தினால அசூசிப்படுத்துறியா? இல்ல உலக லௌகிகத்தினால அசூசிப்படுத்துறியா? இல்ல சிந்தையில பாலிய இச்சையினால அசூசிப்படுத்துறியா? என்னென்ன எல்லாம் உங்களுக்கு தெரியுமே. நம்மெல்லாம் இன்னைக்கு ஒரே ஒரு சத்தியத்தை, இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் கேளுங்க. இன்னைக்கு ஊழியர்கள்லாம் சரியாக தேவனிடத்துல பயன்படுத்த முடியாம போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவன் விரும்பின பரிசுத்த ஊழியர்களிடத்துல இல்ல. அதனாலதான் இன்னைக்கு என்ன செய்ய முடியல அப்படின்னா, அவர் விரும்புகிற பகுதியில பயன்பட முடியல. இன்னைக்கு அதற்காக தான் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், ஏதோ ஒரு சின்ன சின்ன பரிசுத்தத்திற்கு ஆண்டவர் என்ன செய்யறாங்க, சில வல்லமைகளை, வரங்களை, கிருபைகளை, கனிகளை கொடுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன கிடையாது அப்படின்னா, அநேக ஊழியர்களிடத்துல என்ன கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, சுத்தமா மாமிசம், இன்னொன்னு முழுக்க முழுக்க மறைவான குற்றம், பாவம். இதுல வாழ்ந்தா அவன் எதையுமே தேவனிடத்துல ஒன்னையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்துல இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள யாரும் முடியாது. அப்படிதான் இன்னைக்கு என்னது, சபைகளும் ஊழியர்களும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க பாவத்துல வாழ்றது. ஆனா விசுவாசிகளுக்கு தெரியாது அவங்க பாவத்துல வாழ்றாங்களா பரிசுத்தமா இல்லையாங்கிறது. அவங்க நடிக்கிற நடிப்பை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடும், விழுந்துடுறோம். ஒருவேளை இனிமையாவது நீங்க என்ன செய்யுங்க, சுதாரிச்சு கொண்டு நீங்க தூங்கிக்கிற, நீங்க மரித்தரை விட்டு விழித்தெழுந்திருந்து நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய தீவட்டிகளை ஆயத்தப்படுத்துங்க, நல்ல எண்ணெய் ஊத்துங்க, என்ன செய்யுங்க. ஆமா, மணவாளன் வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தப்படும்படியாக உங்களை காணப்படுங்க. உங்க எண்ணெய் எரிய எரிய உங்களுடைய ரட்சிப்பு பிரகாசிக்க பிரகாசிக்க இந்த பூமியில அளவில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீங்க. உங்க ரட்சிப்பு பிரகாசிக்க பிரகாசிக்க இந்த பூமியில அளவில்லாத ஆசீர்வாதம். ஆண்டவர் பொய் சொல்ல மனுஷனால மனமாற மனுபுத்திரர் அல்ல. மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது என்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் வசனத்தையும் கேட்டு நீதியை செய்து, நீதியின் வஸ்திரங்கள் மெல்லிய சுத்தம பிரகாசமான வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி வசனத்தின் மூலம் அவனை பரிசுத்தப்படுத்தி நீ காணப்படும் போது, இந்த உலகத்துல இதை தேடணும். இதை தேடி இதை இப்படி காணப்படும் போது உலகத்தில் உள்ள எல்லா அஞ்ஞானிகள் தேடுகிற சகல ஆசீர்வாதத்தையும் அதை நம்ம தேட வேண்டாமா, ஆண்டவர் கொடுப்பாரா. இதை தேடணுமா, இதை தேடினா ஆண்டவர் உலக சகல ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அப்போ நம்ம என்னதுன்னா, கொடுக்கிறத போய் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். மாத்தி மாத்தி செய்யக்கூடாது, கொடுக்கிறத தேடக்கூடாது. கொடுக்கிறத தேவன் கொடுப்பார். தேட சொன்னதை தேடுனா கொடுக்கிறத நாம் என்ன செய்வோம், பெற்றுக்கொள்ளும். அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். உலகத்தின் ஆசீர்வாதம். அதனால தேவ பிள்ளையே, கேட்கிற ஒவ்வொருவரும் நாம் மனம் திரும்பி தேவனோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.